வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் இன்றும் கொட்டப்போகும் கனமழை, பல வீடுகள் சேதம், இடம்பெயரும் மக்கள். அடுத்த 48 மணித்தியாலங்களில் வெள்ள அபாய எச்சரிக்கை, வான் பாயும் 21 பிரதான நீர்த்தேக்கங்கள். 8 கோடி ரூபாய் மாயம், ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் கணக்கில் நடந்த குளறுபடி அம்பலப்படுத்திய எம்பி. இலங்கைக்கு தொடர்ந்தும் வலுவான ஆதரவு, IMF மீண்டும் உறுதி. மருந்துகளின் விலைகள் 25% உயருமா, அரசிடம் அவசர கோரிக்கை. எலிக்காய்ச்சல் பரவும் அபாயம், கந்தலாயில் ஒலிபெருக்கி மூலம் அறிவிப்பு. அதிகார பகிர்வுக்கு மொட்டுக்கட்சி தயார், காணி போலீஸ் அதிகாரம் கிடையாது, சாகர திட்டவட்டம். வீதியில் அறந்து விழுந்த மின்கம்பியில் சிக்கி மூதாட்டி பலி, காலியில் துயரம். பல நாட்டு அதிகாரிகளுடன் கொழும்பு வரும் IOS சாகர கப்பல். அமெரிக்க மசகு எண்ணெயை கொள்வனவு செய்ய சீனா சம்மதம், ட்ரம்ப் அறிவிப்பு. Fourth Monkey Connect. இலங்கைக்கு வடகிழக்கு நிலை கொண்டுள்ள குறைந்த அழுத்த பிரதேசம் தொடர்ந்து நீடிப்பதாகவும் இது அடுத்த 36 மணித்தியாலங்களில் இலங்கையை விட்டு நகரக்கூடிய வாய்ப்பு உள்ளதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனால் மேல் சப்ரகமுவ, மத்திய, வடமேல் மற்றும் வடமாகாணங்களிலும் அனுராதபுரம், காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களின் சில இடங்களில் சுமார் 150 மில்லிமீட்டர் அளவான மிக பலத்த மழை பெய்யக்கூடும். அத்துடன் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும். ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில இடங்களில் மாலை 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். அதே நேரம் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சீரற்ற வானிலையால் நாட்டின் 8 மாவட்டங்களில் நிலவும் அனைத்து நிலைமை காரணமாக பதிவான மரணங்களின் எண்ணிக்கை 2ஆக அதிகரித்துள்ளதாக அனைத்து முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பு மற்றும் யாழ்ப்பாண மாவட்டங்களிலேயே இந்த மரணங்கள் பதிவாகியுள்ளதாக அந்த நிலையம் குறிப்பிட்டுள்ளது. அனைத்து முகாமைத்துவ நிலையத்தினால் இன்று காலை 6 மணிக்கு வெளியிடப்பட்டு புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தொடரும் சீரற்ற வானிலை காரணமாக 8 மாவட்டங்களைச் சேர்ந்த 35 பிரதேச செயலக பிரிவுகளில் உள்ள 1113 குடும்பங்களைச் சேர்ந்த 3475 நபர்கள் இதுவரை பாதிக்கப்பட்டுள்ளனர். 2 இடைத்தங்கள் முகாம்களில் 104 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனைத்து முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. மேலும் 88 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக அந்த நிலையம் மேலும் கூறியுள்ளது. VT Cash & Carry VT சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள VT Cash & Carry பாரிஸில் லாட்சப்பல். களிவங்கையின் கிளையாறான குடாகங்கை உபபள்ளத்தாக்கு வலயத்தில் எதிர்வரும் 48 மணித்தியாலங்களுக்கு சிறிய அளவிலான வெள்ள அபாய எச்சரிக்கையை நீர்ப்பாசன திணைக்களம் விடுத்துள்ளது. இன்று காலை 8 மணிக்கு அந்த திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய புலத்சிங்கில, மதுராவெல்ல மற்றும் பாலிந்து நுவரு ஆகிய பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்டு குடாகங்கை மற்றும் மகுரகங்கை ஆகியவற்றின் வான்பாயும் சமவெளி பகுதிகளில் உள்ள தாழ்நிலங்களில் சிறிய வெள்ள நிலைமை ஏற்படக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக குடாகங்கை மற்றும் மகுரகங்கை ஆகியவற்றை அண்டிய தாழ்நில பகுதிகள் ஊடாக செல்லும் வீதிகள் நீரில் மூழ்கக்கூடிய அதிக அபாயம் காணப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை நீர்ப்பாசன திணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள 21 பிரதான நீர்த்தேக்கங்களும் 19க்கும் மேற்பட்ட நடுத்தர அளவிலான நீர்த்தேக்கங்களும் தற்போது வான் பாய்ந்து வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நீர்ப்பாசன பணிப்பாளர் மற்றும் நீர் முகாமைத்துவ பொறியியலாளர் HMPST ஹேரத் இன்று காலை 6 மணி நிலவரப்படி இந்த நிலைமை பதிவாகியுள்ளதாக கூறினார். அனுராதபுரம் மாவட்டத்தில் ராஜாங்கனி, நாச்சி தூவா மற்றும் ஜானோயா நீர்த்தேக்கங்களும், பதுளை மாவட்டத்தில் அம்பிவில நீர்த்தேக்கமும் வான் பாய்கின்றன. ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் வெகர, திஸ்ஸவாவி, வீரவில, ஜோதவாவி மற்றும் வெகரகல நீர்த்தேக்கங்களும் நிரம்பியுள்ளன. குருநாகல் மாவட்டத்தில் அம்பகில வாவி, உஸ்கல, சியம்பலன் ஹமுவல், மெதியாஜு, மாகல்ல மற்றும் தெதுரு ஓயா நீர்த்தேக்கங்களும் வான் பாய்ந்து வருகின்றன. அதேபோல் கண்டி மாவட்டத்தின் நாளாந்த மற்றும் வாமடில்ல நீர்த்தேக்கங்கள், மொனரகலி மாவட்டத்தின் ஹதபானகல மற்றும் அலிகொடு ஆர நீர்த்தேக்கங்கள், புத்தளம் மாவட்டத்தின் இகினிமிட்டிய மற்றும் தப்போவ நீர்த்தேக்கங்கள், மன்னார் மாவட்டத்தின் ஜோதவாவியும் நிரம்பியுள்ளது.
விடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ராஜாங்கடி நீர்த்தேக்கத்தின் 2 வான்கதவுகள் தலா 3 அடி வீதம் திறக்கப்பட்டு வினாடிக்கு 1600 கன அடிக்கும் அதிகமான நீர் கலாவுயாவிற்கு திறந்துவிடப்படுகிறது. லொணுகம் விகர நீர்த்தேக்கத்தின் 6 வான்கதவுகள் தலா 4 அங்குலம் வீதம் திறக்கப்பட்டு வினாடிக்கு 1740 கன அடி நீர் கிரிந்தியோயாவிற்கு விடப்படுகிறது. வெகரகல நீர்த்தேக்கத்தின் 6 வான்கதவுகள் தலா 3 அங்குலம் வீதம் திறக்கப்பட்டு வினாடிக்கு 700 கன அடி நீர் மாணிக்க கங்கைக்கு வெளியேற்றப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் அலிகுடு ஆறு நீர்த்தேக்கத்தின் 3 வான்கதவுகள் தலா 3 அடி வீதம் திறக்கப்பட்டு வினாடிக்கு 680 கன அடி நீர் கிரிந்தியோயாவிற்கு திறந்து விடப்படுகிறது. யானோயா நீர்த்தேக்கத்தின் 3 வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன. அவற்றில் ஒரு கதவு 6 அங்குலமும் ஏனைய 2 கதவுகள் தலா 4 அங்குலமும் திறக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் தப்போவ நீர்த்தேக்கத்தின் 12 வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் நிதி பரிமாற்றத்தில் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படும் பாரிய தவறு குறித்து அரசாங்கம் உடனடியாக விசாரணை நடத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர வலியுறுத்தியுள்ளார். துபாய் தொடர்பான முகவர் செயற்பாடுகளுக்காக வழங்கப்பட வேண்டிய நிதி தவறுதலாக வேறொரு வங்கி கணக்கிற்கு மாற்றப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை கிளைமேட்டின் துபாய் செயற்பாடுகளுடன் தொடர்புடைய கொடுப்பனவுகளே தவறுதலாக பரிமாற்றப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிதி அபுதாபி இஸ்லாமிய வங்கியில் உள்ள ஒரு கணக்கில் தவறுதலாக வைப்பு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தயாஸ்ரீ ஜெயசேகரவின் கூற்றுப்படி சுமார் 97,450 ஐக்கிய அரபு அபீரக திர்ஹம் தவறாக பரிமாற்றப்பட்டுள்ளது. இதன் மதிப்பு சுமார் 80 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமாகும். இந்த தொகை பின்னர் வேறொரு வங்கி கணக்கிற்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் இதனால் அந்த பணத்தை மீண்டும் மீட்பதில் பெரும் சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பான நம்பகமான தகவல்கள் தமக்கு கிடைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள தயாஸ்ரீ ஜெயசேகர அரசாங்கம் உண்மைகளை சரிபார்த்து இந்த நிதி முறைகேடு அல்லது தவறு குறித்து முறையான விசாரணையை முன்னெடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் ஏற்கனவே நிதி நெருக்கடிகளையும் பல்வேறு முறைகேடு குற்றச்சாட்டுகளையும் எதிர்கொண்டு வரும் நிலையில் இந்த புதிய முறைப்பாடு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கையின் பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் பொருளாதார முயற்சிகளுக்கான முயற்சிகளுக்கு தொடர்ந்து முழுமையான ஆதரவை வழங்குவதாக சர்வதேச நாணய நிதியம் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது சர்வதேச நாணய நிதியத்தின் தொடர்பாடல் பணிப்பாளர் ஜூலி ஹோசாக் குறிப்பிடுகையில் அண்மை காலங்களில் இலங்கை பெரும் பொருளாதார அழுத்தத்தை ஏற்படுத்திய 2 பாரிய அதிர்ச்சிகளை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அவற்றில் முதலாவது டித்வா புயல் என்றும் இது இலங்கையின் பொருளாதார நடவடிக்கைகளில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்திய ஒரு இயற்கை அனர்த்தம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இரண்டாவது அதிர்ச்சியாக மத்திய கிழக்கு போரின் தொடர்ச்சியான தாக்கம் பற்றி அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வாறான சவால்களுக்கு மத்தியிலும் இலங்கையின் மக்களும் பொருளாதாரமும் விதிவிலக்கான மீளெழும் திறனை வெளிப்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவுடன் முன்னெடுக்கப்பட்டு வரும் சீர்திருத்த வேலை திட்டத்தின் கீழான நடவடிக்கைகள் தற்போது பலனளிக்க தொடங்கியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதிகாரிகளின் வலுவான அர்ப்பணிப்பு காரணமாக இலங்கையின் பொருளாதார செயற்பாடு மேம்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் கீழ் இலங்கையின் ஒருங்கிணைந்த 5வது மற்றும் 6வது மீளாய்வுக்கு ஒப்புதல் அளிப்பது குறித்து பரிசீலிப்பதற்காக தனது நிர்வாக குழு வரும் வாரங்களில் கூடும் என்று எதிர்பார்ப்பதாகவும் இந்த நடவடிக்கை நாட்டிற்கு சுமார் $700 மில்லியன் நிதியுதவியை பெற்றுத்தரக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் இறக்குமதி செய்யப்படும் மற்றும் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் மருந்து பொருட்களின் விலைகளை 25% அதிகரிக்குமாறு மருந்து நிறுவனங்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளன. மின்சார கட்டண அதிகரிப்பு, ரூபாய்க்கு நிகரான டாலரின் பெறுமதி உயர்வு, கப்பல் கட்டணங்கள் மற்றும் மருந்து உற்பத்தி மூலப்பொருட்களின் விலையேற்றம் உள்ளிட்ட அனைத்து செலவுகளையும் கருத்திற்கொண்டு இந்த விலை அதிகரிப்பை மேற்கொள்ள வேண்டியுள்ளதாக அந்நிறுவனங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. இது தொடர்பாக உள்நாட்டு மருந்து உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் நளின் கண்ணங்கர கருத்து தெரிவிக்கையில், மருந்து உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்களின் விலைகள் பெருமளவில் அதிகரித்துள்ளதால் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் மருந்துகளின் விலைகளை அத்தியாவசியமாக உயர்த்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கை மருந்து தொழில்துறை வர்த்தக சம்மேளனத்தின் தலைவர் சாந்த பண்டார குறிப்பிடுகையில், தற்போது அரசாங்கத்தின் விலை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள 60 மருந்து வகைகளுக்கான கட்டுப்பாட்டை நீக்கி அவற்றின் விலைகளை ஆக குறைந்தது 7% அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இலங்கை நோயாளர்களுக்கு தேவையான சுமார் 1800 மருந்து வகைகள் இறக்குமதி செய்யப்படுவதுடன் சுமார் 250 வகைகள் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படுகின்றன.
நாட்டில் 13 உள்நாட்டு மருந்து உற்பத்தி நிறுவனங்கள் இயங்கி வரும் நிலையில் எரிபொருள் மற்றும் மின்சார கட்டண உயர்வு காரணமாக தற்போதைய விலையில் மருந்துகளை உற்பத்தி செய்து சந்தைக்கு விநியோகிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளனர். நிலவும் மழையுடனான காலநிலை மாற்றங்களால் எலிக்காய்ச்சல் பரவும் அபாயம் அதிகரித்துள்ளதாக சுகாதாரத்துறையினர் சுட்டிக்காட்டினர். இதன் ஒரு பகுதியாக நோய் தொற்று அபாயம் காணப்படும் நபர்களுக்கு முன்னெச்சரிக்கையாக நோய் எதிர்ப்பு மாத்திரைகளும் வழங்கப்பட்டது. கந்தளாய் பேராறு பகுதியில் அமைந்துள்ள வர்த்தக நிலையங்களில் சுகாதாரத்துறையினர் நேற்று திடீர் சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர். பொதுமக்களின் சுகாதார பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் இந்த விசேட பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கந்தளாய் சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் நசீர் அகமட் அவர்களின் வழிகாட்டலின் கீழ் பொது சுகாதார பரிசோதகர் அருள்மோகன் தலைமையிலான குழுவினர் இந்த சோதனைகளை மேற்கொண்டுள்ளனர். இதன்போது எலிக்காய்ச்சல் நோய் பரவலை தடுக்கும் வகையில் ஒலிபெருக்கி மூலம் மக்களுக்கு விழிப்புணர்வு அறிவிப்புகளும் வழங்கப்பட்டுள்ளன. பேராறு பகுதியில் உள்ள உணவகங்கள், பழக்கடைகள் மற்றும் இறைச்சி கடைகள் உள்ளிட்ட பல வர்த்தக நிலையங்கள் தீவிரமாக பரிசோதிக்கப்பட்டன. உணவுப் பொருட்கள் சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்படுகின்றனவா மற்றும் விற்பனை நிலையங்கள் தூய்மையாக பராமரிக்கப்படுகின்றனவா என்பன தொடர்பாக அதிகாரிகள் கவனம் செலுத்தியுள்ளனர். அண்மையில் நிலவும் மழையுடனான காலநிலை மாற்றங்களால் எலிக்காய்ச்சல் பரவும் அபாயம் அதிகரித்துள்ளதாக சுகாதாரத்துறையினர் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதன் ஒரு பகுதியாக நோய் தொற்று அபாயம் காணப்படும் நபர்களுக்கு முன்னெச்சரிக்கையாக நோய் எதிர்ப்பு மாத்திரைகளும் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்படும் உணவுப் பொருட்களின் தரத்தை உறுதி செய்வதற்கும் தொற்று நோய்கள் பரவுவதை தடுப்பதற்கும் இவ்வாறான திடீர் சோதனைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மாகாண சபை தேர்தல் குறித்து சகல தரப்பினருடனும் வெளிப்படையான பேச்சுக்கு தயாராக உள்ளோம். ஆனால் காணி மற்றும் போலீஸ் அதிகாரங்களை தவிர்ந்த ஏனைய அதிகார பகிர்விலேயே எமக்கு உடன்பாடு உண்டு என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார். மாகாண சபை தேர்தல் குறித்து ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்பதில் எமது கட்சி உறுதியாக உள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வடக்கு கிழக்கில் தோல்வி உறுதி என தெரிந்தும் தமிழ் மக்களுக்கு அரசியல் தலைமைத்துவத்தை வழங்க தேர்தலை நடத்தினார். 2017 ஆண்டு எல்லை நிர்ணய அறிக்கையூடாக மாகாண சபை தேர்தலை கால வரையறையின்றி பிற்போட மைத்ரி மற்றும் ரணில் தலைமையிலான நல்லாட்சி அரசு நடவடிக்கை எடுத்தது. இதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஜேவிபியும் ஒத்துழைப்பு வழங்கின. அரசமைப்பின் 13வது திருத்தத்தின்படி காணி மற்றும் போலீஸ் அதிகாரங்களை பகிர்வது நாட்டில் வீண் பிரச்சினைகளையே ஏற்படுத்தும். எனவே இவ்விரு அதிகாரங்களை தவிர்த்து ஏனையவற்றை சகல மாகாணங்களுக்கும் பகிர்வதில் எமக்கு எவ்வித பிரச்சினையும் இல்லை. தேர்தல் முறைமை குறித்து ஆராய நியமிக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற விசேட செயற்குழு நிர்ணயிக்கப்பட்ட 3 மாத காலத்துக்குள் அறிக்கையை சமர்ப்பிக்கும் என்பதில் எமக்கு நம்பிக்கை இல்லை. மாகாண சபை தேர்தலின் ஊடாக மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே தமது கட்சியின் இறுதி நிலைப்பாடு என்றும் சாகர காரியவசம் இதன்போது மேலும் தெரிவித்துள்ளார். தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களின் தராதரம் பார்க்காமல் துறவரத்திலிருந்து நீக்க வேண்டும் என ஓமல் பி சோபித தேரர் தெரிவித்தார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். யாராவது தவறு செய்திருந்தால் அவர்களின் தராதரத்தை பார்க்காமல் அவர்களை துறவரத்திலிருந்து நீக்க வேண்டும். சாசன சீர்திருத்தங்களுக்காக ஒரு தர்ம மாநாடு அவசியமாகும். அதே நேரம் மகாநாயக்க தேரர்கள் சங்க நீதிமன்றத்துக்கு அரசு அதிகாரத்தை பெற்றுக் கொள்வதற்கு விரைவாக செயற்பட வேண்டும். அண்மை காலமாக இலங்கை பிக்கு சமூகத்தில் சில கவலைக்குரிய சம்பவங்கள் அரங்கேறியுள்ளன. இவற்றை காரணம் காட்டி ஒட்டுமொத்த பிக்கு சமூகத்தையும் அவமதிக்கும் நிலை உருவாகியுள்ளது. ஒருவர் அல்லது இருவர் செய்யும் தவறுகளுக்காக ஒட்டுமொத்த பிக்கு சமூகமும் பொறுப்பேற்க வேண்டிய அவசியமில்லை. அனைத்து பிக்குகளையும் குறை கூறுவதும் தவறாகும். அதனால் தவறு செய்பவர்களுக்கு எதிராக தர்மத்தின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இது தொடர்பாக மகாநாயக்க தேரர்கள் அரசாங்கத்திற்கு ஆலோசனைகளை முன்வைத்துள்ளனர். தற்போது அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். கொழும்பு நகரின் மிகச்சிறந்த முகவரிகளில் ஒரு புதிய வாழ்க்கை முறையின் அடையாளம் உருவாகிறது. ப்ளூ ஓஷன் குரூப். காலி உரகஸ்மான் கண்டி பகுதியில் அறுந்து விழுந்த மின்கம்பியில் சிக்கி 74 வயதுடைய தாய் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
மீகாஸ்பிட்டியாவைச் சேர்ந்த குறித்த மூதாட்டி நேற்று முன்தினம் மாலை அருகிலுள்ள வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பலத்த காற்றினால் மரம் ஒன்று சாலையில் விழுந்ததை அடுத்து மின்கம்பியும் அறுந்து கீழே விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இருள் சூழ்ந்திருந்த காரணத்தால் சாலையில் விழுந்திருந்த மின்கம்பியை கவனிக்காத அவர் அதில் சிக்கி மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் உரகஸ் மான்ஹேண்டி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தற்போது நிலவும் கடும் மழை மற்றும் பலத்த காற்று காரணமாக மரங்கள் முறிந்து விழுதல், மின்கம்பிகள் அறுந்து விழுதல் போன்ற அபாயங்கள் அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் பயணங்களின் போது மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்திய கடற்படையின் நட்புறவு பாலங்களை உருவாக்கும் முயற்சியின் தொடர்ச்சியாக 16 நாடுகளை சேர்ந்து பல்தேசிய குழுவினருடன் INS சுனைனா எனப்படும் IOS சாகர் கப்பல் இன்று கொழும்பை வந்தடைய உள்ளது. பங்களாதேஷ், இந்தோனேஷியா, கென்யா, மலேசியா, மாலைத்தீவு, மொரீஷியஸ், மொசாம்பிக், மியான்மர், சிங்கப்பூர், சீஷெல்ஸ், தென்னாப்பிரிக்கா, இலங்கை, தான்சானியா, தாய்லாந்து, திமோர் லெஸ்டே மற்றும் ஐக்கிய அரபு ராச்சியம் ஆகிய நாடுகளின் அதிகாரிகள் இதில் இணைந்துள்ளனர். இந்திய கடற்படை பயிற்சி நிறுவனங்களில் கூட்டு துறைமுக பயிற்சிகளை முடித்த பின்னர் 2026 ஏப்ரல் 2 மும்பையிலிருந்து இப்பயணம் ஆரம்பமானது. தனது பயிற்சியின் பின்னர் இந்த கப்பல் மேற்கொள்ளும் 7வது பயணம் இதுவாகும். கடற்படை நடவடிக்கைகள், தகவல் தொடர்பு நடைமுறைகள், கடலில் உயிர் பாதுகாப்பு, தீயணைப்பு, சேத தடுப்பு, தேடுதல் மற்றும் கைப்பற்றுதல் நடவடிக்கைகள் மற்றும் மேம்பட்ட கப்பல் கட்டுப்பாட்டு பயிற்சிகள் போன்ற பல விசேட பிரிவுகள் இப்பயிற்சியில் உள்வாங்கப்பட்டுள்ளன. இப்பயணத்தின் போது இலங்கை கடற்படையின் மேற்கு கடற்படை பிராந்திய தளபதி மற்றும் கடற்படை பிரிவின் அதிகாரிகளை சந்திக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த விஜயமானது கடல்சார் பாதுகாப்பிற்காக கடல்சார் பங்காளிகளுக்கு இடையே ஆழமான உறவையும் ஒத்துழைப்பையும் வளர்க்கும் என இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் குறிப்பிட்டுள்ளது. பிரபல பத்திரிகை ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்க படுகொலை செய்யப்பட்டு 17 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையிலும் முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்படாமை குறித்து அவரது சகோதரர் லால் விக்ரமதுங்க கடும் அதிருப்தியை வெளியிட்டுள்ளார். லசந்தவுக்காக நாம் அமைப்பின் சார்பில் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், அன்று மோட்டார் சைக்கிளில் வந்து லசந்தவை சுட்டது யார் என்பது எமக்கு தெரியும், போலீசாருக்கும் தெரியும். ஆனால் இதுவரை எந்த முன்னேற்றமும் இல்லை. போலீசார் நினைத்தால் நுணுக்கமான கொலைகளை கூட ஓரிரு நாளில் கண்டுபிடித்து விடுவார்கள். ஆனால் இதில் ஏன் மௌனம்? லசந்தவின் நாட்குறிப்பை எடுத்து சென்ற முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் மற்றும் சாட்சிகளை மாற்றியமைத்த முன்னாள் போலீஸ் மா அதிபர் ஆகியோருக்கு எதிராக ஏன் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை? காரணமின்றி கொலை செய்பவர்கள் ஒருபோதும் மாவீரர்கள் ஆக முடியாது. அரசியல்வாதிகள் வாக்குகளுக்காக ராணுவத்தின் ஒரு சிறு குழு செய்த தவறுகளை மறைத்து அவர்களை காப்பாற்றுகின்றனர். இதனை திருத்தாமல் நாடு முன்னேறாது என தெரிவித்துள்ளார். லசந்தவின் கொலையுடன் தொடர்புடைய நால்வர் ஏற்கனவே கொல்லப்பட்டுள்ளனர் என்றும் சாட்சிகள் இருந்தும் ஏன் எவரும் தண்டிக்கப்படவில்லை என்றும் அவர் ஆதங்கம் வெளியிட்டுள்ளார். லசந்த சர்வதேச அளவில் வீரராக போற்றப்படும் நிலையில் சொந்த நாட்டிலேயே அவர் கொல்லப்பட்டதும் பத்திரிகை நிறுவனம் எரிக்கப்பட்டதும் வெட்கப்பட வேண்டிய விடயம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்த போது இது குறித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக அவர் உறுதியளித்ததாகவும் அந்த நம்பிக்கையில்தான் காத்திருப்பதாகவும் லால் விக்ரமதுங்க மேலும் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவிலிருந்து மசகு எண்ணெயை கொள்வனவு செய்வதற்கு சீனா உடன்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பெய்ஜிங்கில் நேற்று சீன ஜனாதிபதியுடனான சந்திப்புக்கு பிறகு வழங்கிய நேர்காணலில் அமெரிக்க எண்ணெயை வாங்குவதற்கு சீனா ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இரு நாட்டு தலைவர்களுக்கும் இடையில் இடம்பெற்ற இந்த உயர்மட்ட சந்திப்பானது உலகளாவிய எரிசக்தி சந்தையில் முக்கிய மாற்றமாக பார்க்கப்படுகின்றது. இத்துடன் சமூகத்தின் மதிய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் கச்சேரி பாரதி வீதி நல்லூர் தெற்கை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு பேரின்பநாதன் பேரின்பம் அவர்கள் 14/5/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் கட்டுடையை புறப்படமாகவும் உரும்பராயை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி தவமணி சிவபாலன் அவர்கள் 13/5/2026 புதன்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் சுழிபுரத்தை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி மகேஸ்வரி சிவஞானரத்னம் சிராப்பரம்மா அவர்கள் 15/5/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் கல்வளை சண்டிலிப்பாயை புறப்படமாகவும்
துணுக்காயை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி விஸ்வலிங்கம் அன்னலட்சுமி அன்னக்கா அவர்கள் 14/5/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.